இலங்கையின் போர்க்குற்றம் தொடர்பாக புதிய தலைமுறை ஒளிபரப்பிய இனவெறித்தி இரையான இளந்தளர்கள் ஆவணப்படம் குறித்து தமிழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது பார்க்கலாம். இப்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐநாவுடைய மனித உரிமை ஆணையத்தில் போரின் கடைசி கட்டத்தில் நடைபெற்ற இந்த குற்றங்களை விசாரிப்பதற்காக ஒரு சர்வதேச அளவிலான, அதாவது ஒரு தரத்திற்கு உட்பட்ட உயர்மட்ட சுயேட்சை நம்பத்தகுந்த ஒரு விசாரணையை இந்திய அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வற்புறுத்துறேன். சின்னஞ்சிறு குழந்தைகளிலே இருந்து முதியோர் வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பாலச்சந்திரனுடைய படத்தை பார்த்து உலக நாடுகளின் ஆன்மா அதிர்ந்து போயிருக்கிறது. கொல்லப்பட்டது ஒரு பாலச்சந்திரன் மட்டுமல்ல. ஒரு பாலச்சந்திரனுடைய மார்பில் 5 குண்டுகள் துளைத்திருக்கிற சூழலில் அதை பார்த்து பரிதவிக்கிறோமே, இதுபோல் பல குழந்தைகளின் மார்பகங்களில் பல குண்டுகள் துளைத்து அவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஆனாலும் உங்கள் ஆவணப்படம் எழுப்புகிற கேள்வி போல உலகத்தில் இந்த போரில் இழந்த குழந்தைகளை பற்றி, அவர்கள் எண்ணிக்கை பற்றி யாருமே பேசல. ஆனால் எல்லா ஆவணங்களையும் எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகும் இந்த சர்வதேச சமூகங்களும் சரி, இங்கே இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களும் சரி, அரசியல் ஆர்வலர்களும் சரி, எல்லோருமே சொல்றாங்க இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, இல்லாத ஒரு மனித உரிமை மீறல், ஒரு போர்க்குற்றம் என்றுதான் பேசுறாங்க. இப்போ போர்க்குற்றம் என்றால் வெறும் சட்ட மீறல் தான் அங்கே நடந்திருக்குது, போர் சரியானது என்று ஆயிடுது. ஆனால் அங்க நடந்தது ஒரு இனப்படுகொலை. 2009 வர வேண்டிய அந்த கிளர்ச்சி தாமதமானாலும் மிக நியாயமாக நேர்மையாக மாணவர்கள் அதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இனம், மொழி எப்படி அழிக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக இந்த ஆவணப்படம். போர்க்குற்றவாளிகளை கைது செய்யலாம், கர்னல் முன்னாடி ஒருத்தர் கைது செய்யலாம். போர்க்குற்ற இளம் பாலன்லாம் எப்படி போர்க்குற்றவாளி ஆவான்னு எனக்கு தெரியல. பாலச்சந்திரன் போர்க்குற்றவாளியா இல்ல இப்ப நம்ம பார்த்த ஆவணப்படத்துல பார்த்த அந்த சின்ன பையன் அவன் போர்க்குற்றவாளியா?